வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அது அடுத்தது 60வது தலைப்பு, மாயா பாசம் கட்டியது. அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 59 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், கதை புரியும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள். மாயா பாசம் கட்டியது. அண்ணனிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்றதுமே சிங்கமுகன் திடுக்கிட்டான். தூதுவர்களை அழைத்து தன்னை வரச் சொல்லி செய்தி அனுப்பிய காரணத்தை வினவினான். அவர்கள் மகேந்திரபுரியில் நிகழ்ந்தவை அனைத்தையும் தெரிவித்தனர். அதை கேட்டு சிங்கமுகன் கோபம் கொண்டான். உடனே 4 வகை சேனைகளையும் வரவழைத்து அவற்றுடன் புறப்பட்டு வான்வீதி வழியே மகேந்திரபுரியை அடைந்தான். சூரபத்மனுடைய அரண்மனையை நெருங்கியதும் ரதத்தில் இருந்து குதித்து உள்ளே ஓடினான். சூரபத்மன் கலங்கிய கண்களோடு சகோதரனை வரவேற்றான். அவனுடைய வாடிய முகத்தை கண்டபோது சிங்கமுகனுடைய கண்களும் வேதனையால் கலங்கின. அண்ணா, தூதுவர்கள் நிகழ்ந்தவை அனைத்தையும் கூறினார்கள். முன்னதாகவே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனா? அப்போதே சொன்னேன். தாரகனையும் கிரௌஞ்சத்தையும் அழித்த சிவபாலனை சாதாரணமாக எண்ணாதே என்று சொன்னதை நீ அலட்சியம் செய்து விட்டாய். விதி அவ்வாறு உன் கண்களை மறைத்து விட்டது. வெள்ளம் பெருக்கெடுத்த பின்னர் அணை போட்டு தடுப்பதால் பலனில்லை. நடப்பது நடந்தே தீரும். நான் இப்போதே சென்று பகைவர்களை வென்று வாகை சூடி திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு யுத்தத்துக்கு புறப்பட்டான். சிங்கமுகன் மகேந்திரபுரியிலிருந்த தன்னுடைய அரண்மனைக்கு சென்று பால், தயிர், தேன், மது ஆகியவற்றை பருகினான். மாமிசத்தை வயிறார உண்டான். பின்னர் போருக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்து கொண்டு புறப்பட்டான். பயங்கரமான அஸ்திரங்களை அவன் தன்னுடன் கொண்டு சென்றான். அவனுடைய புதல்வர்கள் சத வீரர்கள் எனப்படுவோர். அவர்கள் 100 பேர் ஆவர். அவர்களும் படைகளுடன் தந்தையை தொடர்ந்து போருக்கு கிளம்பினர். சிங்கமுகனுக்கு 1000 தலைகள், 2000 கைகள். அவனைப் போலவே 1000 முகங்களை உடைய சிங்கன் என்ற அசுர படைத்தலைவன் முன்னணியில் படைகளை நடத்தி சென்றான். சிங்கமுகன் போருக்கு புறப்பட்டதைக் கண்டு பிரம்மனும் இந்திரனும் அஞ்சினர். பராக்கிரமத்தில் சூரனுக்கு இணையான சிங்கமுகனை எதிர்ப்பது யார் என்று தவித்தனர். உடனே விரைந்து சென்று முருகனை வணங்கினர். பிரபோ, சிங்கமுகன் போருக்கு வருகிறான். அவனுக்கு 1000 தலைகளும் 2000 கைகளும் உள்ளன. சூரனுடைய தம்பியான அவன் தன் சகோதரனுக்கு இணையான பராக்கிரமம் கொண்டவன். அவன் நடந்து சென்றாலே பூமி அதிரும். மேரு பர்வதத்தை பிடுங்கி அண்ட கடாகத்தை அடித்தவன் என்றால் அவன் வலிமையை அறியலாம். அவனை சாதாரண மாணவர்கள் எதிர்ப்பது என்பது இயலாது. தேவரீர், தாங்கள்தான் அவனுடைய அழிவுக்கு மார்க்கம் காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். ஆறுமுகம் தம்முடைய தேரை கொண்டு வருமாறு சொன்னார். அப்போது வீரபாகு தேவர் அவரை நெருங்கி நமஸ்கரித்தார். ஐயனே, சிங்கமுகாசுரனுடன் போரிட்டு அவனை கொன்று திரும்ப அடியனுக்கு அனுமதி தர வேண்டும் என்று தெரிவித்து கொண்டார். வேலவன் மெல்ல சிரித்து, உன் விருப்பம் மதுவானால் எனக்கு சந்தோஷமே. வீரர்களுடன் புறப்பட்டு செல் என்றார். வீரபாகு தேவர் எம்பெருமானை வணங்கி விடைபெற்று யுத்தத்துக்கு புறப்பட்டார். பூத படைகள் மரங்களை பிடுங்கிக் கொண்டு அவருடன் புறப்பட்டன. வீரபாகு தேவருடைய இளவல்களான எண்மரும் 1,00,000 வீரர்களுடன் யுத்தத்துக்கு கிளம்பினர். சிங்கர் என்ற பூத படைத்தலைவன் தசமுகன் என்ற அசுரனை எதிர்த்தார். அனைவரும் யானைகளைப் போன்று மோதிக்கொண்டனர். சிங்கர் தண்டத்தை பிரயோகம் செய்து அவனுடைய மார்பு கவசத்தை பிளந்தார். தசமுகன் ஓர் தண்டத்தை எடுத்து அவர் மீது வீசினான். அது சிங்கருடைய மார்பிலே வந்து தாக்கியதும் முறிந்து விழுந்தது. தசமுகன் மழுவை எறிந்தான். சிங்கன் அதை தண்டத்தால் தடுத்து அழித்தார். தசமுகன் தீக்கக்கும் ஓர் அஸ்திரத்தை பிரயோகித்தான். சிங்கர் சக்கராயுதத்தால் அதை நாசமாக்கினார். தசமுகன் மறுபடியும் தண்டத்தால் சிங்கருடைய மார்பிலே தாக்கினான். அதனால் சில கணங்கள் சம்பித்து போன சிங்கர் கோபத்தோடு பாய்ந்து சென்று தசமுகனை ஒரு கையால் பற்றி மார்பிலே ஓங்கி குத்தினார். தசமுகன் இரத்தத்தை கக்கிக் கொண்டு கீழே விழுந்து இறந்தான். அனகன் என்ற வீரன் அசுர வீரர்களை எதிர்த்து தாக்கினான். அவனுடைய பான பிரயோகத்தினால் மிகவும் சேதமடைந்த அசுர வீரர்கள் அவனை எதிர்க்க அசுரன் அவர்களை தடுத்து, ஏன் ஓடுகிறீர்கள்? மின்மினிகள் சூரியனை என்ன செய்துவிட முடியும்? தைரியமாக எதிர்த்து போரிடுங்கள் என்று தைரியப்படுத்தினான். அவர்களோ அந்த வார்த்தைகளை காதுகளில் வாங்கிக் கொள்ளாது ஓடினர். துன்முகன் கோபத்தோடு அவனை எதிர்த்தான். பானங்களை சொரிந்து அனகனையும் அவனுடன் இருந்த பூத வீரர்களையும் திக்குமுக்காடச் செய்தான். பூத வீரர்கள் மரங்களையே ஆயுதங்களாக கொண்டு அசுர வீரர்களிடையே புகுந்து அடிக்கலாயினர்.
அசுர வீரர்கள் எய்த பாணங்களும் எரிந்த ஆயுதங்களும் மரங்களால் தடுக்கப்பட்டன. பூத வீரர்கள் பயங்கரமாக தாக்கவே அசுர வீரர்கள் நிலைக்கட்டு ஓடத் தொடங்கினர். பார்த்தான் துன்முகன். பூத வீரர்களை ஆயுதங்களால் தாக்குவதில் பலனில்லை என்று எண்ணி மாயையால் எண்ணற்ற உருவங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டு தாக்கினால் அவர்கள் என்ன செய்வர்? மிகவும் களைத்து போய்விட்டனர். பூத படையினருடைய நிலைமையை கண்ட வீரபாகு தேவர் மனம் கொதித்து ஞானாஸ்திரத்தை பிரயோகித்தார். அது நொடி பொழுதில் துன்முகனுடைய மாயையை ஒழித்து திரும்பியது. துன்முகன் சொல்லனா கோபம் கொண்டு தாக்கினான். வீரபாகு தேவர் அக்கணைகளை அனாயாசமாக விலக்கிக் கொண்டு பானங்களை அவன் மீது மழையாக பொழிந்தார். அவன் கவசத்தை பிளந்து வில்லை அறுத்தார். உடலெங்கும் பானங்களால் துளைத்தார். இனி ஒரு கணம் தாமதித்தாலும் வீரபாகு தேவரால் கொல்லப்பட்டு விடுவோம் என்பதை உணர்ந்த துன்முகன் தப்பி பிழைக்க எண்ணி மாயையால் தன் உருவத்தை மறைத்து கொண்டு விண்ணிலே எழுந்து ஓடலானான். பூத வீரர்கள் அவனை தொடர்ந்து சென்று பிடித்து கொள்வோம் என புறப்பட்டனர். புறமுதுகிட்டு ஓடும் அவனை பிடித்து கொள்வது யுத்த தர்மமாகாது என்று வீரபாகு தேவர் அவர்களை தடுத்து விட்டார். படையின் பின்னணியில் இருந்த சிங்கமுகன் அசுர படைகள் தோற்று ஓடுவதைக் கண்டு உள்ளம் கொதித்தான். நான் இங்கிருப்பதால் நம் படைகள் போதிய துணையின்றி தவிக்கின்றன. முன்னே சென்று பூதர்களை கொன்று குவிப்பேன் என்று சீறி ரதத்தை முன்னணியில் கொண்டு நிறுத்தச் செய்தான். சிங்கமுகனுடைய பயங்கர தோற்றத்தை கண்டு சிறிது மனம் தளர்ந்தாலும் பூத வீரர்கள் பாறைகளையும் மரங்களையும் கொண்டு அவனை தாக்கினர். அந்த பொருட்கள் அனைத்தும் அவன் மீது பட்டபோது பொடி பொடி ஆயின. சிங்கமுகன் கலகலவென்று நகைத்து 1000 கைகளாலும் பானங்களை பிரயோகம் செய்தான். சில பானங்கள் தீயை கக்கிக் கொண்டு பாய்ந்தன, சில விஷத்தை கொட்டின, மற்றும் சில கூரிய முனைகளை உடையதாய் ஊடுருவி பாய்ந்தன. பானங்கள் எப்படி வந்து பாய்கின்றன என்று அறிய முடியாது பூத சேனைகள் தவித்தன. சிங்கமுகன் ரதத்தை விட்டு கீழே இறங்கினான். பர்வதம் போன்ற தன்னுடைய உடலை அசைத்து நடந்தபடி பூத சேனைகளை நெருங்கினான். அவர்கள் ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் அவன் மீது எறிந்தனர். அவற்றையெல்லாம் அவன் கைகளால் விலக்கிக் கொண்டு அவர்களிடையே பாய்ந்தான். அவனுடைய 2000 கைகளும் ஏக காலத்தில் இயங்கின. சிலரை அடித்தான், வேறு சிலரை குத்தினான், மற்றும் பலரை கைகளால் பிடித்து பிசைந்தான். இன்னும் சிலரை வாரி வீசினான். சில வீரர்களை பிடித்து தூக்கி கரகரவென்று சுழற்றி தரையிலே அடித்தான். கால்களால் சிலரை மிதித்தான். மேலும் சிலரை உதைத்து பந்தாடினான். சிலரை ஆயுதங்களால் குத்தியும் வெட்டியும் இம்சித்தான். பூத வீரர்கள் சிங்கமுகனை எதிர்க்க மாட்டாது ஓடத் தொடங்கினர். எங்கும் ஒரே குழப்பமாகி விட்டது. சிங்கமுகன் தன்னுடைய ரதத்துக்கு வந்து ஏறிக்கொண்டு ஓடும் வீரர்களை பானங்களால் தாக்கினான். அண்டம் அதிர அவன் கர்ஜிக்கும் போது அந்த சப்தத்தை கேட்டு யானைகளும் குதிரைகளும் மிரண்டு மனம் போனவாறு ஓடலாயின. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பகுதி கொஞ்சம் பெரிய பகுதியாக இருக்குது. இன்னும் பாதி அடுத்த பதிவில் பார்ப்போம். அதற்கு அடுத்து 61வது தலைப்பு தலைகள் முளைத்தன. அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.